கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக பரிசுத்த வேதாகமம், த ஹோலி பைபிள். பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொருவருடைய வீட்டிலே இருக்க வேண்டிய வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் இல்லை என்றால் இன்றே ஒரு வேதாகமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது நம்முடைய வீட்டிலே இருக்கும்போது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ரட்சிப்பை கொண்டு வரும். பரிசுத்த வேதாகமத்திற்கு மற்றொரு பெயர் கர்த்தருடைய புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம். அதில் நாம் தேடி வாசிக்கும் போது ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாது இராது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதிகமாக பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நினைப்பூட்டி பிரசங்கித்திருக்கிறார். எனவே ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். வேதாகமம் சத்தியத்தின் புஸ்தகம். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 119, 142, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே சத்தியம் உள்ள வேதமாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற வேதம் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து உருவான வேதங்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் பரத்திலிருந்து தேவனால் அருளப்பட்டது, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆக அது தேவனாலே கொடுக்கப்பட்ட வேதம். அது முழுவதும் சத்தியம் நிறைந்த வேத புத்தகமாக இருக்கிறது. இந்த வேதாகமம் ஸ்தாபிக்கப்பட்ட இடம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 78:5 சங்கீதக்காரன் அதை நமக்கு எடுத்துரைக்கிறார். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அவர் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு வேதத்தை முதலாக கொடுத்தார். இந்த வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டது? மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி அவன் ஜீவனம் பண்ண வேண்டும் என்ற அனைத்து காரியங்களுமே பரிசுத்த வேதாகமத்திலே அவனுக்கு சொல்லப்பட்டது. அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். எனவே இஸ்ரவேலிலே
முதலாவது இந்த வேதாகமம் ஸ்தாபிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்குமே ஒரு ஸ்தாபனமானது இருக்கிறது. ஸ்தாபனம் இல்லாமல் எந்த ஒரு நிர்வாகமும் செயல்படுவதில்லை. பரிசுத்த வேதாகமம் ஸ்தாபிக்கப்பட்ட இடம் இஸ்ரவேலிலே என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வேதாகமம் வெளியிடப்பட்ட இடம் எதுவென்றால் எருசலேம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதாகமும் வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவன் சீயோனை தேர்வு செய்தார். சீயோன் தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டது. அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. முதலாக சீயோனிலிருந்து தான் வேதாகமம் உலகம் எங்கிலும் எடுத்து செல்லப்பட்டது. ஆக சீயோனிலிருந்து வேதம் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தரின் வசனம் அங்கிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய சபையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே முதல் எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று திரளான ஜனங்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர் தமது வழிகளை அவர்களுக்கு போதித்தார். அவருடைய பாதைகளிலே அவர்கள் நடந்தார்கள். அன்பானவர்களே, அற்புதமாக தேவனுடைய திட்டமானது எருசலேமிலிருந்து செயல்பட்டது என்று நாம் அறிகிறோம். இந்த வேதாகமத்தை கொடுத்தவர் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுத்தார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் வைத்திருக்கிறதான இந்த பரிசுத்தமான வேதாகமம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷர்கள் தேறினவர்களாகவும் எந்த நற்கரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆக இந்த பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியினாலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ மனுஷர்கள் இவைகளை எழுதினார்கள். தேவ மனுஷர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எந்த நற்கரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம். ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று பேதுரு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அல்லவா? யார் போதித்தாலும் சரி வேத வாக்கியத்திலிருந்து போதனை செய்ய வேண்டும். அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் வேத வசனங்களை வைத்துக்கொண்டு போதனை செய்தார்கள். தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கும் அதேதான். வேத வாக்கியங்களை உபதேசம் செய்ய வேண்டும். எனவே அந்த வேதம் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சபையை சீர்திருத்தம் செய்வதற்கும் சபையிலே நீதி போதனைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்களும் இருக்கிறது. இரண்டும் சேர்ந்து 66 புத்தகங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 66 புத்தகங்களையுமே அவன் படிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கான சத்தியம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்று சொல்லும்போது புதிய உடன்படிக்கை, அது
பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை. இப்பொழுது நம்மோடு இயேசுவானவர் செய்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. எனவே இந்த புதிய உடன்படிக்கையின் படியாக நாம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் 2 ஏற்பாடுகளாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆக முழு வேதாகமும் 66 புத்தகங்களை கொண்ட புத்தகமாக இருக்கிறது. வேதாகமும் முதல் மனிதனாகிய ஆதாம் துவங்கி பிந்தி வந்தவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்குமாக பேசுகிறது. முதலாவது சிருஷ்டிப்பு பார்க்கிறோம். அதிலே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். பிதாக்கள் வாழ்ந்தார்கள், தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, கடைசியிலே யோவான் ஸ்நானகன் அங்கே பேசப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆக பிந்தி வந்தவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்குமாக பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். மோசே முதல் அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது. மோசே இஸ்ரவேலில் இருந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர், இஸ்ரவேலை வழிநடத்தின ஒரு மனிதர். 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்திலே வழிநடத்தினவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை எழுதினார்கள். எத்தனை பேர் எழுதினார்கள் என்றால் 40 ஆசிரியர்கள் வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். மொத்தம் 66 புத்தகங்கள். ஆசிரியர்கள் 40 பேர் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். அவர்களாக சொந்தமாக எழுதவில்லை, சொந்த கருத்துக்களை எழுதவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படியாக ஆவியானவருடைய உதவியோடு கூட ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எழுத ஆரம்பித்தார்கள். ஆக 40 ஆசிரியர்களை கொண்டு பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தமிழ் வேதாகமம், குறிப்பாக புதிய ஏற்பாடு 1717 சீகன் பால் என்பவரால் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. எங்கே மொழியாக்கம் செய்தார்கள்? தரங்கம்பாடியிலே மொழியாக்கம் செய்தார்கள். முதலாக பரிசுத்த வேதாகமம் இயந்திரத்திலே அச்சிடப்பட்டது. அது அதனுடைய தனி சிறப்பு என்று நாம் பார்க்கிறோம். முதலாக இந்த வேதாகமத்தை அச்சிலே ஏற்றி பிரிண்ட் செய்தார்கள். பரிசுத்த வேதாகமம் அநேருக்கு வழங்கப்பட்டது. ஆக பரிசுத்த வேதாகமம் எப்படியாக வந்தது? எத்தனை ஆசிரியர்கள் எழுதினார்கள்? எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது அநேக நன்மைகளை அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் மனிதனுக்கு கொடுத்த கட்டளையாக, ஒரு உடன்படிக்கையாக பரிசுத்த வேதாகமானது இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் மேலும் ஒரு 7 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். தேவன் கொடுத்த பரிசுத்த உடன்படிக்கை, இந்த பரிசுத்த வேதாகமும் தேவன் மனிதனுக்கு கொடுத்த பரிசுத்த உடன்படிக்கை. அதிலே அசுத்தம் என்பதற்கு இடமே இல்லை. எனவே ஹோலி பைபிள் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம். உலகத்திலே பலவிதமான ஆகமங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாமே பரிசுத்த ஆகமங்கள் அல்ல. ஆனால் தேவன் கொடுத்த வேதாகமும் பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள், பரிசுத்த உடன்படிக்கை. இதை லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 70வது வசனத்திலே சகரியா
தெரியப்படுத்தியிருக்கிறார். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி என்று எழுதுகிறார். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைக்க வேண்டும் தேவனே என்று விண்ணப்பம் செய்கிறார். ஆக தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கை பரிசுத்த உடன்படிக்கை என்று அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, இந்த பரிசுத்த வேதாகமும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெஸ்டோரிங் த சோல். சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வேதம் குறைவற்றது, ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை பெற்றதாக கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. ஆத்துமா என்று சொல்லும்போது நம்மிலே வாழக்கூடிய ஒன்று. நாம் மனிதனை முகத்திலே பார்க்கிறோம், ஆனால் அவனை ஆத்துமாவிலே நாம் பார்க்க முடியாது. ஆத்துமாவிலே அநேகர் செத்து இருக்கிறார்கள். ஆதாம் பாவத்தினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான், மரித்தான். அதே போல அந்த பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எனவே இந்த பரிசுத்த வேதாகமும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தான் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அது சத்தியமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிறது, பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. The law of the Lord is perfect, converting the soul. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதும் ஞானியாக்குறதுமாக இருக்கிறது கர்த்தருடைய வேதம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. lamp unto feet. சங்கீதம் 119, 105 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. Your word is a lamp unto my feet and a light unto my path. பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. முன்னெல்லாம் தீபத்தை பிடித்து கொண்டுதான் கடந்து செல்வார்கள். காட்டு வழியிலே செல்லக்கூடியவர்கள் தீபத்தை பிடித்துக் கொள்வார்கள். இப்போ நவீன காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி எங்கு பார்த்தாலும், சோலார் வந்து விட்டது இன்னும். ஆனால் அப்பொழுது தீபத்தை பிடித்து கொண்டுதான் ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே போனார்கள். இந்த பரிசுத்த வேதாகமும் ஒவ்வொருவருக்கும் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த பாதையிலே நாம் வெளிச்சம் காண்கிறோம், அந்த வெளிச்சத்தின் வழியிலே நாம் நடக்கிறோம். எவ்வளவு தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். இந்த பரிசுத்த வேதாகமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்களுக்கு அது தீபமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பரிசுத்த வேதாகமும் மிக மிக அவசியம். அந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நான்காவது, இந்த வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என சங்கீதக்காரன் சொல்கிறார். Blessed is he that meditates the law of the Lord. சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும். சில வேளையிலே வேதம் வாசிக்கிறார்கள், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து செல்லும் போது வேதம் வாசிக்கிறார்கள். தூக்கம் வரவில்லை என்றால் சிலர் வேதம் வாசிக்கிறார்கள். அன்பானவர்களே, இரவும் பகலும் நீங்கள் வேதத்திலே தியானமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. யூ ஆர் பிளஸ்ஸட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே
தியானமாக இருக்க பிரயாசப்படுங்கள். அதுதான் நம்மை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வரும். அதுதான் நம்மை அனுதினமும் போஷித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இரவும் பகலாக சங்கீதக்காரன் சொல்வதைப் போல வேதத்திலே தியானமாக இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் மிக சமீபமாயிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். எனவே வேதத்தை வாசியுங்கள், அதை கேளுங்கள், அதை கைக்கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. 6வது, இந்த வேதத்தில் ஒரு உறுப்பு கூட அவமாய் போகாது என வேதம் சொல்லுகிறது. லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமி ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது. ஒரு எழுத்தின் உறுப்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் கூட ஒளிந்து போகாது என பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த வானம் பூமி கூட ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். அப்ப இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இது உலகத்திலே உண்டான வார்த்தைகள் அல்ல, இறை வார்த்தைகள், பரத்திலிருந்து வந்த வார்த்தைகள். அதை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படியாக மனிதனுக்கு அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமும். எனவே அந்த வேதத்தை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 7வது, இந்த வார்த்தை உலகமெங்கிலும் சொல்லும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவினாலே சீசர்களுக்கு கட்டளை இட்டார். மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go you into all the world and preach the gospel to every creature. உலகமெங்கும் போக சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளையை நம்முடைய ஆண்டவர் கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த கட்டளையை பிரசங்கித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். எனவே நாங்களும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக கர்த்தருடைய சபை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும். சுவிசேஷத்தை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவர்கள் கேட்க வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும், தங்களை கர்த்தருடைய சபையிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதாமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. கடைசியாக 3 காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாக இருக்கின்றேன். இந்த பரிசுத்தமான வேதாகமும் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதை போல குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்காக, சபைக்காக இந்த புதிய ஏற்பாடு வழங்கப்பட்டது. யூதா புஸ்தகம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப யூதா யாருக்கு எழுதினார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். யார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்?
இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள். அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள், பாவத்திலிருந்து காக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தேவன் அழைத்தும் இருக்கிறார். ஆக இவைகளெல்லாம் பொருத்தம் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஊழியக்காரன் இதை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபினுடைய சகோதரனாயிருக்கிற யூதா இதை எழுதியிருக்கிறார். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். தம்முடைய சொந்த ஜனமாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. அதே போல கொலோசியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களிலே வாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாங்களும் கிறிஸ்துவின் வசனம் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மந்த்லி மேகசினை 1992 நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கு தேவை இருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களை அற்புத விதமாக வழிநடத்தும். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தான் செய்ய வேண்டும். அதனால நாங்கள் கூட இயேசுவின் நாமத்தை தாங்கின அந்த மேகசினை வெளியிட்டோம். கிறிஸ்துவின் வசனம் என்ற டைட்டிலை தேர்வு செய்தோம். நாம் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். கர்த்தருடைய வசனத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலங்கள் வருகிறது. அதற்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I come quickly. Hold that fast which thou hast, that no man take thy crown. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை மற்றொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி அதை நீ பற்றி கொண்டிரு. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நாம் தியானம் செய்தோம். பரிசுத்த வேதாகமம் உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய வசனம். அது கர்த்தருடைய புஸ்தகம். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை தூக்குவீர்கள் என்றால் உங்களை தேவன் தூக்குவார். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த வேதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலே பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த வேதத்தை ஒவ்வொருவரும் நேசிக்கவும் அதை வாசிக்கவும் தொடர்ந்து அதை கை கொள்ளவும் கிருபையாய் இருந்து அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். சேனல்
May God bless you all.